வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்கொல்லி கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது. முல்லைத்தீவு தும்பு உற்பத்தி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து. டெல்லியில் சட்டவிரோத உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பெண் மருத்துவர் உட்பட 7 பேர் கைது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 29 பேர் சாவு. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக கௌதம் கம்பீர் நியமனம். தொடர்பென உள்நாட்டு செய்திகள். மன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கூலர் ரக வாகனத்தில் 28 கிலோ 750 கிராம் உயிர்கொல்லி கேரள கஞ்சா பறிமுதல் செய்துள்ளதுடன் 2 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய வவுனியா போலீசாருக்கு வழங்கப்பட்ட அறிவித்தலுக்கு இணங்க வவுனியா நகர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனையின் மூலமே இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதேவேளை உயிர்கொல்லி கேரள கஞ்சா கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கூலர் வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் மன்னார் பேசாலியை சேர்ந்த 27 மற்றும் 30 வயதுடையவர்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர்கள் இருவரும் வவுனியா நீதிமன்றில் இன்று முற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்துக்கு உட்பட்ட பகுதியில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல்வேறு வகையிலும் உயிரிழந்த வர்த்தகர்களை நினைவு கூறும் முகமாக அஞ்சலி நிகழ்வு ஒன்று இன்று காலை புதுக்குடியிருப்பு நகரில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வர்த்தகத்தை மேற்கொண்டு உயிரிழந்த 15 வர்த்தகர்களின் படங்கள் வைக்கப்பட்டு அவர்களுக்கான ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் உயிரிழந்த வர்த்தகர்களின் குடும்பத்தினர், புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க நிர்வாக உறுப்பினர்கள், வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சீன அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்படவுள்ள பொருத்து வீட்டு திட்டத்தின் வீடுகள் அமைப்பதற்காக பொருட்கள் அனைத்தும் முல்லைத்தீவை இன்று வந்தடைந்தன. குறித்த திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட 64 வீடுகள் அமைப்பதற்கு தேவையான பொருட்களை இவ்வாறு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட விசுவமடு வள்ளுவர்புரம் பகுதியில் அமைந்துள்ள தும்பு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் தீயினை கட்டுப்படுத்த கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் தீயணைப்பு வாகனங்கள் 2 வரவழைக்கப்பட்டு முற்றுமுழுதாக நீர் பாய்ச்சப்பட்டு தும்புகளில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் 12 லட்சம் ரூபாய் இழப்பினை எதிர்கொண்டுள்ளதாக குறித்த தொழிற்சாலையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பிரதேச போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்று காலை கொழும்பில் உள்ள இலங்கை தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபை கட்டிடத்தில் தரைத்தளத்தில் உள்ள ஒன்று கூடும் மண்டபத்துக்கு அருகிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் பல தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பென இந்திய செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் நகரில் பேருந்து விபத்தில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 19 பேர் காயமடைந்துள்ளதாகவும் விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பெண்களும் ஒரு சிறு குழந்தையும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். லக்னோ ஆக்ரா நெடுஞ்சாலையில் பீகாரில் இருந்து டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து பின்னால் வந்த லொரி மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக பெண் மருத்துவர் உள்ளிட்ட 7 பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். வங்கதேசம் மற்றும் டெல்லியில் சட்டவிரோத உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுவதாக டெல்லி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி கடந்த 2 மாதங்களாக போலீசார் இது தொடர்பான தகவல்களை திரட்டிய நிலையில் இது தொடர்பாக பெண் மருத்துவர் உட்பட 7 பேரை டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்து டெல்லி காவல் ஆணையர் அமித் கோயல் தெரிவிக்கையில், சட்டவிரோத உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை விவகாரத்தில் வங்கதேசத்தை சேர்ந்தவர் மூளையாக செயல்பட்டுள்ளார். உடல் உறுப்பு தானம் செய்தவர்களும் தானம் பெற்றவர்களும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 3 மருத்துவமனைகளுடன் தொடர்பு மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி அவர்களை இந்தியாவுக்கு அழைத்து வந்து அறுவை சிகிச்சை செய்துள்ளதாகவும் ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கும் 25 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை வசூலித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மருத்துவர் 2 அல்லது 3 மருத்துவமனைகளுடன் தொடர்பு வைத்துள்ளதாகவும் உறுப்பு தானம் செய்தவரும் பெற்றவரும் இரத்த சொந்தங்கள் இல்லை என தெரிந்திருந்தும் அந்த மருத்துவ
இன்னொருவர் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளதால் இந்த மோசடியில் அவருக்கும் தொடர்பு உள்ளதாக வழக்கு பதிவு செய்துள்ளோம் என்றார். இந்தியாவின் மனித உடல் உறுப்பு மாற்று சட்டத்தின்படி பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தோர் உள்ளிட்ட நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே உடல் உறுப்புகளை தானம் வழங்கவோ பெறவோ முடியும். இந்தியாவில் வசிப்போர் தனது ரத்த சொந்தம் அல்லாத வெளிநாட்டவருக்கு உறுப்பு தானம் வழங்க முடியாது. இந்த நிலையில் சட்டத்துக்கு புறம்பாக டெல்லியில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தொடர்பென உலக செய்திகள். காசாவில் மக்கள் தஞ்சமடைந்திருந்த பாடசாலை மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 29 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவின் அப்சான் பகுதியில் உள்ள அல் அப்டா பாடசாலையை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும், குறித்த தாக்குதலின் போது சுமார் 2000 பேர் பாடசாலையில் தங்கியிருந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் கடந்த 4 நாட்களில் 4 பாடசாலைகள் மீது இவ்வாறு இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த தாக்குதலை மோசமான கொலை என தெரிவித்துள்ள பாலஸ்தீன ஊடகம் உயிரிழந்த 29 பேரில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான பொருளாதார மற்றும் ராணுவ உதவிகளை வழங்க உள்ளதாக ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் உறுதியளித்துள்ளார். ஈரானில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சீர்திருத்தவாத கட்சி வேட்பாளர் மசூத் பெசஸ்கியன் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். இதேவேளை இஸ்ரேல் காசா போர் தொடர்பில் மசூத் பெசஸ்கியன் கருத்து தெரிவித்ததாவது: ஈரானின் அரசு ஊடகம் ஒன்றினூடாக ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் அமைப்புக்கு ஈரான் அரசு முழு ஆதரவு வழங்குவதாக அமைப்பின் தலைவர் ஹாசன் நஸ்ரல்லாவுக்கு உறுதியளித்துள்ளார். இவ் ஆதரவானது இஸ்லாமிய குடியரசாக விளங்கும் ஈரானின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று எனவும், பலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள அட்டூழியங்களை நிறுத்த ஹிஸ்புல்லா போன்ற எதிர்ப்பு இயக்கமே தீர்வு என்பதில் தான் உறுதியாக உள்ளதாகவும், இதேவேளை ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு அளித்து வரும் ஈரான் லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தால் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள லெபனானில் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு இயங்கி வருகின்ற நிலையில் ஹமாஸ் அமைப்பை ஒழிப்பதாக கடந்த 8 மாதங்களாக பலஸ்தீனிய நகரங்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லெபனான் எல்லையில் இருந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக இதுவரை காலமும் இருந்து ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் T20 உலகக்கிண்ண தொடருடன் முடிந்த நிலையில் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவிக்கு 2 போட்டியாளர்கள் கம்பீர் மற்றும் W.V. ராமன் ஆகியோரை PCCI நேர்காணல் செய்திருந்தது. இதற்கமைய அண்மையில் நடைபெற்று முடிந்த 2024 IPL தொடரில் இருந்தே இந்திய அணியின் அடுத்த பயிற்றுவிப்பாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் கௌதம் கம்பீர் நேற்று இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். 9வது T20 உலகக்கிண்ண தொடரில் தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து இந்திய அணி கிண்ணத்தை கைப்பற்றியது. 17 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய அணி கிண்ணத்தை சொந்தமாக்கியதால் ஒட்டுமொத்த இந்தியாவும் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தது. T20 உலக கிண்ணத்தை வென்ற மகிழ்ச்சியில் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா பார்படாஸ் மைதானத்தில் இந்திய தேசிய கொடியை நட்டு வைப்பது போன்ற படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் புரோஃபைல் படமாக பதிவேற்றியுள்ள நிலையில் தற்போது அப்புகைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரோஹித் சர்மா மூவர்ண கொடியை அவமதித்து விட்டதாக கூறி அவரின் புரோஃபைல் படத்தை பகிர்ந்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்தியாவில் தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 பிரிவு 2 படி தேசிய கொடியை மண் தரை தண்ணீரில் படும்படியாக பறக்கவிடக்கூடாது. ஆனால் ரோஹித் சர்மா மண் தரையில் தேசிய கொடியை நட்டு வைத்து அவமதித்து விட்டார் என்று சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.